ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ லோனில் ஒன் டேப் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் எப்படியாவது பண்ணிடுறேன். நாங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்தமாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இப்போ மேட்ச்குள்ளே போகலாம். இது ஒன்லி ஒன் டேப் தான் அடிக்கணும். அது ஒன் டேப் அடிக்கிறதுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. நம்ம டஸ்டிகில் எடுத்துக்கலாம். ஓகே. எனிமிக்கு தரமான மண்டையில் விட போகுது. டக்குனு கேட்சோடா சொன்னால் ஒன்று சிங்கத்தை அடிச்சு வச்சுக்கிறீங்க. எங்கடாவன் இந்த எனிமி தூரம் ஓடி ஒண்டடா. யூகம் என்னடா அவனும் ஊக்காங்க போட்டான். ஓடு ஓடு. ஆவி ஓய்யோ, எனக்கு வச்சிட்டானே. போச்சு, அவன் கேட்கலான்னு பார்த்தா என்ன வச்சிட்டான் அவன். சே, ஐயோ மர அடுத்த மேட்ச் ஓடவே கூடாது அவனை. ஒரு மேட்ச் எப்படியே ஜெயிச்சிட்டான். இந்த மேட்ச் நான் ஓடவே கூடாது. வேகமாடுங்கடா. எங்கே வரேன் எனிமி? இதுக்கு தான் வரான். அடி ஓடிச்சு. ஐயோ தப்பிச்சிட்டானே. சைடில் வரான்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரி சைடில் தான் வந்துக்கிறான். வரட்டும் சாவு. ஐயோ கைஸ், இது ஆனால் ஒன் டேப் கணக்கில் தான் வரணும். ஃப்ரீ ஸ்டிக் போட்டுடலாம். ஜோஸ் 3 போடுறேன்டா மொட்டை. என்ன நடுக்கிறான்? ஏசிடி. ஓகே, இதில் ஒன் டேப் எனக்கு வரும், பார்க்கலாம். ஓகே, டக்குன்னு ஒன்று தான் எடுத்துருக்கேம்மா. எங்கே இருக்கா இனிமே? போயிடலாமா? போயிடலாம். எங்கே இருக்கான்? எங்கடா இருக்க? தூரம் உட்காந்துட்டாச்சு. இந்த வரான் வீடா. ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. விட்டுருந்தா இப்படி வச்சிருப்பான்னு. 51 ரோல் போட்டானே. சுற்றின்னு போய் அடிக்கலாம். இங்கே தான் வரோம். ரோல் போட்டு வைமாச்சாச்சு. இப்போ நம்ம பின்னாடி போய் அடிக்கலாம். டேரடி. ஐயோ இங்கே வந்துட்டாங்க. ஐயோ வந்துட்டா அடிக்கணும். விழுந்துட போச்சு. நார்மல் கில் பண்ணிட்டோமே. சரி பரவாயில்ல விடுங்க. இந்த மேட்ச் பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் எப்படியாவது ஒன் டேப் அடிக்கணும். அடுத்த மேட்ச் என்ன போட்டு என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன மேட்ச்சில் என்ன சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லுங்கள். நான் வச்சு கண்டக்ட் பண்ணுறேன். எங்கே இருக்கா ஏமி? அது ஒன்றான். ஐயோ அடா இருக்க. தூரம் வெயிடா. ஷார்ட்டு போடு. தரமான ஒன்ட்டா. ஐயோ ஒன்ட்டா பிடிக்கிற மாதிரி எந்த கண்ணுமே இல்லையே. சரி நம்ம எம்மன்ட்டு எடுத்துரும். இந்த ஸ்னைப்பரை வச்சு எனக்கு கொஞ்சம் ஆட வரும். அதனால தான் எடுத்தேன். இல்லைனா ஸ்கேரு, எக்ஸமைட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி எடுத்துருப்பேன். சரி வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி ஆடலான்ட்டு அப்படின்னு எடுத்தேன். வரான். ஐயோம்மா, இதேமாரி வேகமாக ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே ரீலோட் பண்ண மாட்டான். அப்படியே டக்குன்னு வேகமாக அப்படியே சுடும் போது ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ மெடிக்கெட் போடுறான். ஓடு. வந்துட்டான். பாருங்க, இது ஊக்காங்க போட்டோன்னா தெரியும். இந்த மாதிரி தான் ரீலோட் பண்ண மாட்டேன். டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. இதுமாதிரி ஸ்விட்ச் பண்ணிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. டக்குன்னு இது பண்ணிடலாம். இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சுனா போதும். ஆனால் இந்த டாஸ்க் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அடுத்த மேட்ச் பார்க்குறேன். முடியுதான்னு பார்க்குறேன் நான். வெயிட்
இது மாதிரி டக்கு டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா இது ரீலோட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்காது, நம்மளும் ஈஸியாக வச்சுட்டு போயின்னு வந்துடலாம் 2 புல்லெட்டில். இனிமே உட்காந்து போட்டாச்சு. விற்கிற ஒரு க்ளோவல் போட்டுக்கலாம். ஐயோ 2 விழுந்துருச்சே, போச்சு பாருங்க. வீடா டேமேஜ். இதோ இந்த மாதிரி ஸ்விட்ச் டக்கு டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதாங்க பாருங்க, நான் ஸ்விட்ச் பண்ணல, ஒழுங்காக ஸ்விட்ச் பண்ணல நான். ஓ மிஸ் அப்பா எப்படியோ அடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், நம்மளால் இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியல. அடுத்த முறை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த முறை நீங்கள் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய், தேங்க்யூ.